Hi my dear brothers and sisters, MB. Welcome to my channel. இந்த வீடியோல பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் வந்தாலும் சரி, அதிகமான கட் ஆஃப் வந்தாலும் சரி, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணாதான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் வைஸும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், காலேஜ் வைஸும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சில பேர் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சா போதும், கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, பிரைவேட்ல இருந்தாலும் சரின்னு எதிர்பார்ப்பீங்க. சில பேர் எனக்கு எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல தான் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்பீங்க. அவங்க வேற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். கோர்ஸ் எதிர்பார்க்கறவங்க வேற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். காலேஜ் எதிர்பார்க்கறவங்க வேற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி லோ கட் ஆஃபா இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி எனக்கு கட் ஆஃப் அதிகமா இருக்குன்ற சாய்ஸ் ஃபில்லிங் சரியா பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய காலேஜும் உங்களுக்கு கிடைக்காம போக வேண்டிய சான்சஸ் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரை நீங்க உங்க வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதாவது இது முழுக்க ரிசர்வேஷன் பேஸ் படியான கவுன்சிலிங்ன்றதுனால உங்க கேட்டகரி இருக்க சீட்ஸ், அதாவது இப்போ உங்க கேட்டகரியில தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல காட்டும். பிளஸ் ஓசி கேட்டகரி சீட்ஸும் நீங்க ஃபில்அப் பண்ணலாம். அதாவது உங்க கேட்டகரியில அந்த காலேஜில் சீட் இல்லை அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா என்னன்னா கவுன்சிலிங் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கிற ரவுண்டு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதாவது ஒரு 200 கட் ஆஃப்ல இருந்து ஒரு 170 கட் ஆஃப் இருக்கவங்க மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜஸும் இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொஞ்சம் சீட்ஸ் எடுப்பாங்க, அதை தவிர்த்து மேக்ஸிமம் எல்லா காலேஜும் இருக்கும். இதே ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரவங்களுக்கு உங்களுக்கு காலேஜஸ் அவ்வளோ இருக்காது. நீங்க கேட்டகரி வைஸ் பிளஸ் வேகன்சி படி தான் நீங்க அட்டன் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு நிறைய போட போறோம். இப்போ சிம்பிளா உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் ஒரே இல்லைன்னா இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நியர்பை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் போட்டுருங்க. இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் உங்க கேட்டகரியில உங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் காட்டுதோ, உங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட போறீங்களா, உங்க ட்ரீம் காலேஜ் வைஸ் போட போறீங்களா, உங்க விருப்பம். இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் ஒன்னு கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் போட்டுட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் உங்க நியர்பை காலேஜஸ் போடலாம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. லோ கட் ஆஃப் இருக்கவங்க நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸையும் எல்லாத்தையும் போட்டுருங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸை நீங்களா விட்டுறாதீங்க. சப்போஸ் நீங்க மதுரையில இருக்கீங்க, நான் சென்னை எதிர்பார்க்கறேன், எனக்கு கோயம்புத்தூர் வேணாம், நீங்களே விட்டுறாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சென்னை போடுங்க, அப்புறம் மதுரை போடுங்க, லாஸ்டா கூட கோயம்புத்தூர் போடுங்க, போடாம விட்டுறாதீங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வரும். கவர்மெண்ட் காலேஜஸ் எப்படி பண்றது, கோர்ஸ் வைஸ் எப்படி பண்றது, காலேஜஸ் வைஸ் எப்படி பண்றது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சில பேர் எதிர்பார்ப்பீங்க. எனக்கு கோயம்புத்தூர் வேணும், திருச்சி வேணும், மதுரை வேணும், இல்லை சென்னை வேணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுன்ற வீடியோஸும் உங்க அப்கமிங் வீடியோஸ்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப்லையும் கேளுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.